ஸ்வீட் பொட்டேட்டோ. அம்மா எனக்கு பொட்டேட்டோ செஞ்சு கொடுமா. என்னது பொட்டோட்டோவா? பொட்டேட்டோலாம் வேண்டாம், நான் சக்கரவள்ளி கிழங்கு செஞ்சு தரேன். இது பேர் தான் சக்கரவள்ளி கிழங்கு. பார்த்துருக்கியா? இல்லைம்மா. இப்போ பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு. இது வந்து குக்கரில் போட்டு தண்ணியில் ஊற்றி நம்ம அவிச்சு எடுத்துட்டு அதை அப்படியே உரிச்சிட்டு இப்போ குக்கரில் எடுத்த உடனே பாரு அப்படியே தோல் அப்படியே வெளியே வந்துடுது. அது அப்படியே தோலெல்லாம் உரிச்சிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா இனிப்புனா இனிப்பு, அப்படி ஒரு இனிப்பு டேஸ்ட்டு. சக்கரவள்ளி சாப்பிட்ட மாதிரி இனிப்பாக இருக்கும். இது பேர் தான் சக்கரவள்ளி கிழங்கு. சாப்பிட்டு பார்ப்போமா? சரிங்கம்மா. ஒரு 5 நிமிஷம் இருந்துக்கும். 5 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் சக்கரவள்ளி. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கூட இல்லை, சீக்கிரமாக டக்குன்னு முடிஞ்சது பற்றியா? அவ்வளோதான், ஸ்நாக்ஸ் ரெடி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமா? சரிங்கம்மா. நல்லா இருக்கும்மா, இனிப்பாக இருக்கும்மா. சக்கரை எதனா போட்டு கொடுப்பீங்களா? இல்லை, இது கிழங்கே இனிப்பாக தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குன்ட்டு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நார் சத்து இருக்குது. சக்கரை அள்ளி சாப்பிட்றோமோ இல்லையோ, இந்த வள்ளிக்கிழங்கு நல்லா சாப்பிட்லாம் நம்ம. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ருசியாக இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். இதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இது குழம்பாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். தெரியுமா உனக்கு? ஒரு நாள் உனக்கு குழம்பு செஞ்சு தரேன் நான். என்ன வள்ளிக்கிழங்கு போட்டு சக்கரை கிழங்கு வச்சு நான் உனக்கு குழம்பு செஞ்சு தரேன். பொரியல் மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் இதை அப்படியே அவைல் பண்ணி சாப்பிட்டோம்னா ருசியோ ருசி. அங்கே ரெடி ஆகிடுச்சு பற்றிய ஸ்நாக்ஸு. 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு பற்றி நான் சொன்ன மாதிரி உனக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். எவ்வளோ பெருசாக இருக்குது பாரு. அப்படி பிசைஞ்சோம்னா பருப்பு சாதம் சாப்பிட்ட மாதிரி பிசையும், சாஃப்டாக போய்டும். நம்ம கையில் தொடும் போதே, உரிக்கும் போதே புசு புசுன்னு கொலன்னு கை விட்டோம்னா அப்படியே உள்ளே போய் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இந்த பாருங்கள் அரிசி எடுத்து சாப்பிட்றோம் பாருங்கள்.